இப்போது புங்குடுதீவு மக்கள் சார்பிலும் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம் சார்பிலும் நீதிபதி ஐயா அவர்களுக்கு மாண்பேற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு இந்த அரங்கிலே இடம்பெறுகிறது. இப்பொழுது திரு அரியபுத்திரன் நிமலன் அவர்கள் சிறந்த பேச்சாளர் இப்பொழுது அந்த சிறப்பை செய்வார்கள். நன்றி. பேரன்புக்குரிய அன்பு உறவுகளே, எங்கள் நெருப்புக்கு மேல் நின்று நீதி தழுவாது நீதியை வழங்கிய மதிப்புக்குரிய நீதிபதி திருமதி நீதிபதி அவர்களே, சான்றோர்களே, சபையோர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனதும் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தின் சார்பில் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, முதல் கண்ணாக இந்த வேலணை மக்கள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, அண்ணர் சதீஷ் அண்ணாவுடைய ஒரு மாணவனாய் இலங்கையினுடைய முதலாவது சபாநாயகராகவும் சட்டசபை உறுப்பினராக இருந்தவர் சேர் வைத்திலிங்கம் துரைசாமி. அந்த பெயரை என்னுடைய காதுக்கு சுவாமிநாதன் என்று தவறாக வந்துவிட்டேன் நினைக்கிறேன். சேர் வைத்திலிங்கம் துரைசாமி என்பவர் தான். யாழ்ப்பாணம் உள்ளாக வீதிகளும் இருக்கின்றது. அவர் வேலனையை சேர்ந்தவர். அதே போன்று ஊராட்சி தொகுதி என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூலியாக வர்ணிக்கப்படுகின்ற நவரத்னம் ஐயா அவர்கள்தான். சத்தியாகிரகமாக இருந்தால் என்ன, சிறியளிப்பு போராட்டமாக இருந்தால் அனைத்துக்குமே அவரே காரணமாக இருந்தார். இப்பொழுது புங்குடுதீவு மக்கள் விழிப்பு ஒன்றியத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், அங்கே புங்குடுதீவு மக்களையும் பெருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக பொன்னாடை அணிவிக்கின்ற நிகழ்வு. கனம் தங்கிய நீதிபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பவர் திரு அண்ணாவும் சந்துரு அண்ணா அவர்களும் இணைந்து புங்குடுதீவு மக்கள் விழிப்பு ஒன்றியத்தின் சார்பில் அந்த கௌரவத்தை பணிவோடு செய்து கொள்கிறோம். அதே போன்று திருமதி நீதிபதியானுடைய திருமதி அவர்களுக்கு அண்ணன் திருமதி திரு அவர்கள் அணிவித்து கௌரவிப்பார். அதனைத் தொடர்ந்து எங்கே அரங்கம் நிறைந்த உங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து மாலை அணிவித்து கௌரவிக்கிறார் எங்கள் நீதிபதி அவர்களுக்கு புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தின் ஸ்தாபகரும் இன்றைய நடப்பாண்டின் தலைவருமாகிய சுப்பையா வடிவேலு அவர்கள். அதனைத் தொடர்ந்து திருமதி அவர்களுக்கு திரு சந்துரு அவர்களுடைய துணைவியார் மாலை அணிவித்து கௌரவிப்பார். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய சு வில்லுவத்தின் ஐயா அவருடைய மருமகனும் எங்கள் ஒன்றியத்தின் தமிழ் கவியுமாகிய அண்ணன் மதியண்ணா அவர்களிடம் கொடுக்கிறேன். அதைத் தொடர்ந்து கேடியத்தை புங்குடுதீவு மக்கள் விழிப்பு ஒன்றியத்தின் செயலாளர் சிவானந்தன், தலைவர் உட்பட அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். ஈழமணி திருநாட்டில் இருந்து இலங்கை நாட்டின் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி இருக்கின்ற மாண்புமிகு மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஐயா அவர்களே, அவர்தம் பாரியார் அவர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற அறிவுசால் பெருமக்களே, ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகத்தை உலகுய்யத் தந்த மணிவாசகர் போல், திருவாசகத்தை உலகுய்யத் தந்த மணிவாசகர் போல், நீதி நெறிவாசகத்தை மானுடம் உய்யத் தந்த மாணிக்க வாசகர் இளஞ்செழியனே, உலகு போற்ற வாழ்க. வேலனை மண் தந்த வேலவனே, காலனையும் உதைத்து வென்ற நீலகண்டனே, ஞாலமெல்லாம் போற்றுகின்ற ஞானவானே, காலமெல்லாம் நடிது வாழ்க நியாயவானே. திருத்தலமிடம் முறையும் இறைவன் போல், பலமிடம் சாயா நெறியோடு மென்மேல் வெல்க. புகலிடம் புகுந்த மக்களைக் கண்டு உசாவும் பெருங்குணத்தோனே, வாழியவே உந்தாவென ஒலிக்கும் ஓதம் சூழ்ந்த
எந்தாய் மண்ணிலிருந்து வந்திருக்கின்ற நந்தா விளக்கே, நீதி சுடரே, திசை பத்தும் சுடர்க. நில்லாமற் சுழலும் புவியதனில் கல்லாதவராயினும் பொருள் இல்லாதவராயினும் அவர் நல்லாராயின் அவர் பொருட்டு வல்லாராய் நின்று நீதியின் சொல்லாராய் நின்று நல்வழி காட்டும் சொல்லாமலே செய்யும் பெரியோனான இளஞ்செழியனை பல்லோரும் ஏற்றி போற்றி பணிகின்றோம் வாழ்கவே. வெல்லா வழக்கை விலை வாங்கி வெல்விக்கும் வல்லாளர் பெருகிய உலகில் தள்ளி வழக்கதனை தான் பேசி கைக்கூலி தான் வாங்கும் காலறுவார் சூழ்ந்த உலகில் அழிவழக்கு செய்பவர் நிறைந்த உலகில் தன் சொல் திறத்தால் போராடி நீதி நெறி வழுவாமல் வாழும் மாமனிதன் இன்றி உலகில் உண்டென்றால் நம் கண்முன்னே கோடிக்கொருவனாய் திகழ்பவர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியனே. தன் மெய்ப்பாதுகாவலனை இழந்து துடிக்கும் பிள்ளைகளுக்கு தாதைக்கு தாதையாய் நீதியின் தேவனாய் காவல் தெய்வமாய் நிற்கும் இளஞ்செழிய நீ சிபி சக்கரவர்த்தியின் இளைய மகன். கன்றை இழந்த ஆவின் துயரை தான் அடைந்த மனுநீதி சோழனின் மறுபிறப்பு. உண்மை, நீதி, அன்பு, கருணையின் தாய்வுற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் காலம் வாழ்கவே. அன்போடு வாழ்த்தும் சுவிஸ் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தினர். அன்பு வணக்கம். எமது தாய்நாட்டின் பெருமை மிகு மகனாக மேல் நீதிமன்றத்திலும் நீதித்துறையிலும் பல்லாண்டுகள் நீதியின் ஒளியாக விளங்கி அறம், நேர்மை, அன்பு ஆகியவற்றின் சீர்மையை நிலைநாட்டி குமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் நீதியின் நம்பிக்கைக்கும் வழிகாட்டியவராக மக்களின் இதயத்தில் அழியாத தடம் பதித்த மாண்புமிகு முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி திருமிகு மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர்ந்து வாழும் புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றிய மக்களால் இன்று 9/11/2025 சுவிஸ் பெர்ன் மாநிலத்தில் மிகுந்த மதிப்புடனும் நன்றியுடனும் நீதி சுடர் எனும் மாண்பளித்து பெருமையடைகின்றது. மாண்புமிகு நீதி சுடர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள் நீதி ஒளியை பரப்பிய சுடராக என்றும் தமிழர் நெஞ்சங்களில் நிலைத்திருப்பார். நந்தா விளக்கே, நீதி சுடரே, திசை பத்தும் கடந்து வாழியவே. புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியம். நன்றி, வணக்கம். ஒன்றியத்தினுடைய செயலாளர், தலைவர் உட்பட்டவர்கள் இதை இணைந்து வழங்குவார்கள். நீதிச்சுடர் என்ற இந்த பட்டத்தை தற்காலிகமாக வழங்கியிருக்கா என்று சொன்னால் அவருக்கான உண்மையான பரிசு இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை ஒன்றியத்தினர் செய்திருக்கிறார்கள். இது தற்காலிகமாக இதை தயார் பண்ணி செய்திருந்தோம். உண்மையில் நல்ல ஒரு வடிவமும் அவருக்கு ஏற்ற தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு பட்டத்தை அவருடைய முகவரிக்கு அண்ணன் திருவண்ணாவுடைய தம்பி மூலமாக அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கே அரங்கம் நிறைந்த இலங்கையினுடைய வரலாறை எழுதுகின்ற பொழுது புங்குடுதீவு மக்கள் விழிப்புணர்வு வேலையினுடைய வரலாற்றை தவிர்த்து எழுதிவிட முடியாது. இலங்கையினுடைய முதலாவது சபாநாயகரும் வேலனையை சேர்ந்தவர். இலங்கையினுடைய தமிழிசை கட்சியினுடைய மூளையாக இருக்கக்கூடிய வா நவரத்னம் ஐயா அவர்களும் வேலனை சிறுவிலை கரம்பனை சேர்ந்தவர். ஊராட்சித்துறை எம்பியாக சென்ற காப்புரத்னம் ஐயா அவர்களுடைய பேச்சுக்கள் பொன்னெழுத்துக்களால் விசேட பதிவாக அந்த இடத்தில் இருக்கிறது. அந்த வகையில் புங்குடுதீவு மக்கள், வேணிய நெடுந்தீவு, அனலி போன்ற மக்கள் வேலனை மண்ணை சுவாதித்து அதன் மூலமாக கடந்து வருகின்ற முறையில் வேலனை மக்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பெருமைகளும் புங்குடுதீவு மக்களுக்கு உரித்தானதாக இருக்கும். ஊராட்சி எம்பிகளை அனுப்புகின்ற பொழுது 99% புங்குடுதீவு மக்கள் தங்கள் வாக்குகளை அளித்து அந்த எம்பிமார்களை கந்தையா,
காப்போரத்தினம் மற்றும் நவரத்தினம் அவர்களை அனுப்பிய தேர்தல் கணிப்பெடுக்கல் இருக்கின்றது. சான்றோர்கள் இருப்பதனால் எனது பேச்சை இத்தோடு நிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.